நீதி என்பது ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலமாக நிறுவப்பட்டு அதன் அடிப்படையிலே ஒடுக்கப்பட்ட வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமுதாயத்தினர் முன்னுரிமை பெற்று ஏறக்குறைய சமூகம் சமநிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 10 to 20% ஓரளவுக்கு இந்த சமூகம் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சமூக நீதிக்கு இனி வருங்காலத்தில் பெரும் தடையாக இருப்பது எதுவாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நீதித்துறையாகத்தான் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இங்கு அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய வரலாற்று ரீதியாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள் முன்னேறி வருவதற்கு இங்கு இடஒதுக்கீடு எவ்வளவு முக்கியமோ அந்த இடஒதுக்கீட்டிற்கு 1952 தொடர் முட்டுக்கட்டையாக இருந்து வருவது நீதிமன்றங்கள் மட்டும்தான். உச்ச நீதிமன்றத்திலே இடஒதுக்கீடு செல்லாது என்று 1952 தீர்ப்பளிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு பொங்கி எழுந்து தந்தை பெரியார் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டம் களம் கண்டு முதலாக அரசியலமைப்பு சட்டத்திலே இடஒதுக்கீட்டிற்கென்று ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இருந்த போதிலும் மிக விடாப்படியாக உச்ச நீதிமன்றம் 50% மேலாக இடஒதுக்கீடு செல்லக்கூடாது என்று மிக பிடிவாதமாக இன்று வரை இருந்து வருகின்றது. அதை மீறி தமிழ்நாட்டிலே 69% இடஒதுக்கீடு எங்களது தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுடைய பெரும் முயற்சியால் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தால் அது ஏற்றப்பட்டு 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டு தற்பொழுது இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவில் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று எது சமூக நீதி கண்ணோட்டத்தில் சரி என்று நடந்து கொண்டிருந்ததோ அது முழுமையாக உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்களால் அது மறுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. என்ன அதற்கு முக்கியமான காரணம் என்றால் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் சமூக நீதி பின்பற்றாதது மட்டும்தான் காரணம். ஒரு 200 குடும்பங்கள் தொடர்ச்சியாக இந்திய உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. அந்த 200 குடும்பங்களும் பார்ப்பன முன்னேறிய சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்களாக இங்கு இருந்து வருகின்றது. அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு சமூக நீதி என்பது ஒரு கசப்பான எட்டா கனியாக இருந்து வருகின்றது. மிக சாதுரியமான தலைவர் கலைஞர் அவர்களால் மிக மிக நுட்பமாக இங்கு அருந்ததியர் 3% உள்ஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்பட்டு மிக திறமையாக வழக்காண்டு அது உச்ச நீதிமன்றத்தால் நிலைநிறுத்தப்பட்டது. ஆனால் இதே போன்ற மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய இடஒதுக்கீடு மற்ற மாநிலங்களில் அனைத்தும் நீக்கப்பட்டு வருகின்றது. ஆந்திராவிலே 5% இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அந்த மாநில உயர் நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டது. மகாராஷ்டிரத்தில் 5% இடஒதுக்கீடு நீக்கப்பட்டது. உள்ஒதுக்கீடு நீதிமன்றங்களின் துணையோடு நீக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நீதிமன்றங்களின் துணையோடு இங்கு இந்துத்துவா RSS கும்பல் தங்களுடைய வேலைகளை மிக தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றனர். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் வழக்கம் அது பாட்டுக்கு இருந்துச்சு. அந்த ஊருக்காரனோ யாராச்சும் கேட்டாங்களா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும், திருப்பரங்குன்றம் மலையில ஏத்தணும், தர்காவை இடிக்கணும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாத ஒரு ராம ரவிக்குமார் ஒரு 1ஆம் நம்பர் லோஃபர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த இங்க இருக்க வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், காவல் நிலையத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் வியாபாரிகளாக இருக்கட்டும், அந்த ராம ரவிக்குமார் சும்மா ஒரு 5000-10,000 கட்ட பஞ்சாயத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறேன் அவன் ஒரு வழக்கு போடுறான். அதை வச்சு அங்க ஏத்தணும் அப்படின்னு GR சாமிநாதன் உத்தரவு போடுறாப்புல. அந்த இது வேதங்களின் அடிப்படையில் இந்த நாடு பகவத்கீதையின் அடிப்படையில் வேதங்களின் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு சொல்லுவேங்கிறான். ஒரு நல்லா யோசித்து பாருங்க. ஒரு இஸ்லாமிய நீதிபதியோ ஒரு கிறிஸ்தவ நீதிபதியோ நான் குர்ஆனின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்வேன் என்று சொன்னா இந்த நாட்டில் வாழ முடியுமா? நான் பைபிளின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்வேன் என்றால் இந்த நாட்டில் வாழ முடியுமா? ஒரு பார்ப்பன நீதிபதி ஒரு உயர் ஜாதி நீதிபதி நான் வேதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்வேன் என்று சொல்லும் பொழுது இந்த சமூகம் அமைதியாக கடந்து செல்கிறது. அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தின் உயரிய நீதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே வர 5ஆம் தேதி தலைமை நீதிபதியாக பதவி ஏற்கக்கூடிய சுஸ்ரித் தர்மதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசத்திலிருந்து கேரளா உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வந்தவர். அவருடைய வரலாறு என்ன தெரியுங்களா? மிக இஸ்லாமியர்களை மிக மோசமாக சித்தரிக்கக்கூடிய கேரளா ஸ்டோரி 2 என்கின்ற ஒரு திரைப்படம் அங்கே
கேரளாவில் தயாரிக்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் அதை தயாரிக்கின்றார். அந்த திரைப்படம் இஸ்லாமியர்களை மிக மோசமாக சித்தரிக்கிறது, சமூக பதற்றத்தை உருவாக்குகிறது என்று சொல்லி ஒரு நீதிபதி அந்த கேரள ஸ்டோரி 2 திரைப்படத்தை திரையிடுவதற்கு தடை விதிக்கிறார். அன்று இரவே ஒரு அமர்வு ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு சினிமா படத்துக்கு இங்க விஜய் மேல் நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு ஜனநாயகன் படம் வருவதற்கு இன்னும் முடியல. ஒரு கேரளா ஸ்டோரி இடைக்கால தடை விதிக்கப்பட்டு அன்று இரவே 2 நீதிபதிகள் கொண்ட நீதிபதி நைட்டு ஒரு சினிமா படத்துக்கு நைட்டு ஒரு 2 நீதிபதிகள் வீட்டில் அமர்வு கூடி அந்த தடையை நீக்குகிறார்கள். அந்த தடையை நீக்கிய நீதிபதிகளில் ஒரு நீதிபதி இந்த தர்ம அதிகாரி இங்க வரக்கூடியவர். இன்று நீங்கள் RSS பிஜேபிக்கு சால்ரா போட்டு அல்லது அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தினால் மட்டும்தான் நீதிபதியாக பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்குள்ள நிலை. ஆகவே நாம் நீதித்துறை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப யோக்கியமான துறை, ரொம்ப நீதித்துறை சொல்லிருச்சு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீதித்துறையின் ஆதரவோடு தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய கல்யாண் சிங் உத்தரவாதம் கொடுத்துட்டு போய் அதன் அடிப்படையில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதே நீதிமன்றத்தின் உத்தரவோடு தான் அங்கு அயோத்தி கோயில் கட்டப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த 40 அத்வானி உட்பட 40 பேர் அதே நீதிமன்றத்தால் தான் விடுதலை செய்யப்பட்டனர். உலகம் அறிய இடிக்கப்பட்ட அந்த பாபர் மசூதி ஆதாரம் இல்லை, சாட்சிகள் இல்லை, இவர்கள் தான் இடித்தார்கள் என்று சொல்லி அது விடுதலை செய்யப்பட்டது. அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கங்க தோழர்களே, சமூக நீதியை இங்கு உறக்க காப்பாற்ற வேண்டும். உறக்க சமூக நீதிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் நீதித்துறைக்கு எதிராக குரல் கொடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். இன்னும் 70% நீதிபதிகள் கீழ் விசாரணை நீதிமன்ற நீதிபதிகள் இன்றும் அந்த அரசியலுக்குள் சிக்காமல் இருக்கிறார்கள். அதனால் நாம் தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் அனைத்தும் இன்று இந்துத்துவ பிடிக்குள் சென்று விட்டது. ஆகவே ஒரு காலம் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க, இங்கு பெரும்பான்மை இந்து மதத்தினர் மட்டும்தான் வாழ முடியும், மற்றவர்கள் வாழ்வதற்கான தகுதி யோக்கியதை கிடையாது என்று மிக கூடியவர்கள் இந்த உச்சநீதிமன்றம் அறிவிக்கும். அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்துக்களுக்கு எதிராக உள்ளது. ஆகவே அது மனு தர்ம அடிப்படையில் தான் இன்று தீர்ப்பு அளிக்கப்படும் என்று வெகு விரைவில் உச்சநீதிமன்றம் அறிவிக்கும். அவர்கள் இந்து என்பது சுப்பனும் குப்பனும் உங்கப்ப நீங்க நானும் கிடையாது. அவன் இந்துன்னு அறிவிக்கிறது அந்த கிராஸ் பெல்ட் போட்டவங்களை மட்டும்தான் அவன் இந்துன்னு ஒத்துக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அரசியலமைப்பு சட்டம் மிக மோசமான ஒரு நிலையில் இன்று நிலைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஆகவே தோழர்களே, நாம் சமூக நீதியை காக்க வேண்டும் என்றால் நீதித்துறைக்கு எதிராக குரல் கொடுத்தால் மட்டும்தான் சமூக நீதியை காற்று மீட்டெடுக்க வேண்டும் என்று உறக்க பதிவு செய்து முதலில் பேச அழைத்தமைக்கு எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.